السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம்ம எல்லாம் முஸ்லீமாகவும் முஃமினாகவும் அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் பொருந்திய ஒரு உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஆக்கியல் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நாம் கேட்காமலேயே அவனை அறிவதற்காக வேண்டியும் அவனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டியும் நமக்கு காமையான ஷேഖ்மார்களுடைய தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம் சகல கோடி வஸ்துக்களின் சகல கோடி தேவைகளையும் சதாவும் உடனிருந்து அந்த வஸ்துடன் ஐனாக இருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். இப்பொழுது பயானுடைய மஜ்லிஸ், நசீஹத்துடைய மஜ்லிஸ், பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் உஸ்தாதுகளால் சொல்ல முடியுமோ அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் அவர்களுக்கு எப்படி ஒழுக்கத்தை பிள்ளைகளுக்கு எப்படி ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லித்ததற்கான ஒரு மஜ்லிஸை நம்முடைய மதரசாவுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். இப்பொழுது பேசக்கூடியவனிடத்திலிருந்து அவனுடைய திறமையின் காரணமாக கலாம் எழுதாது கிடையாது. பேசக்கூடியவனுடைய திறமையின் காரணமாக அவனுடைய அறிவின் ஞானத்தின் காரணமாக ஒரு காலமும் எதிருள்ளவனை அவனால் மயக்க முடியாது. நான் பேசுறவன்லையும் நல்லா தான் இருக்கலாம், கேட்கிறவன்லையும் நல்லா தான் இருக்கான். பேசுறவன் எந்த அளவு மக்களுக்கு பிரயோஜனமான வஸ்துவை பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பயானுக்கு போகிறோம், போகும்பொழுது வந்திருப்பவர்களுடைய நோக்கம் எப்படி இருக்கும்? அஜத் என்ன இன்னைக்கு பேச போறாரு, போர் அடிக்காம நல்லா இருக்குமா? பள்ளிகள்லாம் பார்த்தோம் வச்சுங்களேன், ஒரு ஊரில் நிறைய பள்ளி இருக்குன்னா யார் ஜும்மாவுடைய பயான் அழகாக செய்கிறாங்களோ அந்த பள்ளிக்கு கூட்டம் அதிகமாக போகும். அது வாஸ்தவமான ஒரு விஷயம்தான். ஏன்னா போர் அடிக்காது, தூக்கம் வராது, கொஞ்சம் நல்ல நாலு விஷயத்தை கேட்டு வரலாமே அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடத்துல இமாம் தன்னுடைய திறமையை காட்டுறாரு. குறிப்பு நிறைய எடுத்து நிறைய விஷயங்களை புதுசாக சேகரித்து பேசுங்க. ஆனால் தசவுடைய இறைஞான மஜ்லிஸை பொறுத்தவரையும் ஞானங்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், கேட்பவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வப்படுறாங்களோ, எந்த அளவுக்கு அவர்கள் அதிலே சொல்லக்கூடிய விஷயங்களை தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் என்ற அந்த உணர்ச்சியோடு கேட்கிறார்களோ, அந்த அளவுக்கு பேசுறவங்க பேச மாட்டான், பேசுறவங்க நல்லா பேச வைப்பான். தேட்டத்துக்கு ஏற்ற கூடிய அல்லாவே கொடுத்துருவோம். நம்ம குரான் இருக்குது, எந்த புக்குமே எடுத்துங்க, சாதாரண ஒரு புக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறாங்கல்ல, இன்ஜினியரிங் புக்கு எடுத்துக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு பல லட்சம் பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வராங்க.
எல்லாரும் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயரில் போன செமஸ்டர், போன வருஷம் எந்த பையன் எந்த புக்கை படித்தானோ அதே புக்கை தான் இந்த வருஷம் அவன் படிக்க போகிறான். இது மாறி இருக்க போகிறது கிடையாது. ஏதோ ஒன்று ரெண்டு சில விஷயங்கள் மாறி இருக்கலாமே தவிர மேக்சிமம் போன வருஷம் என்ன கருத்து சொல்லப்பட்டதோ, அதுக்கு முந்தின வருஷம் என்ன கருத்து சொல்லப்பட்டதோ, அதுக்கு முந்தின வருஷம் என்ன கருத்து சொல்லப்பட்டதோ தொடர்ந்து அதுதான் வரப்போகுது. இப்போ 2025 வந்து ஒருத்தன் இன்ஜினியரிங் பற்றி ஒரு விஷயம் படிக்கிறான்னு சொன்னால் 2015 அதான் படிச்சிருப்பான் ஒரு இன்ஜினியர். கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கலாம், ஆனால் நோக்கம் என்னமோ அதுவாக தான் இருக்கும், ஒரே நோக்கமாக தான் இருக்கும். அதில் எதுவும் மாற்றமும் வந்திருக்காது. ஆனால் படிச்சுட்டு வர எல்லாருமே சம அளவில் இருக்கக்கூடிய ஒரே அளவில் இன்ஜினியரிங் லெவலில் அவங்களுக்கு ஒரே லெவலில் வந்துடுமா அவங்களுக்கு? அதாவது ஒருத்தர் வந்து ஒரு இன்ஜினியரிங்கில் வந்து பயங்கரமான டேலண்ட் ஒரு பர்சனாக இருக்கார், நபராக இருக்கார். தன்னுடைய இன்ஜினியரிங் மூலையை வச்சு பெரிய பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை கூட அழகான முறையில் பயங்கரமாக செய்கிறாரு. அவர் தனக்கான ரெஃபரன்ஸாக எடுத்துக்கொண்ட ஒரு புக்கு அவர் காட்டுறாரு. அதே புக்கை தான் இன்னொருத்தரும் படிச்சிருக்கிறார், ஆனால் அந்த புக்கில் இருந்து வரல எதுவும் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் படித்தவர் 2 பேருமே ஒரே புக்கு தான் படிச்சிருக்கிறாங்க. ஒருத்தட்டிருந்து அவ்வளவு கருத்துக்களை அந்த புக்கில் எடுக்க முடிஞ்சவரால் மற்றவரால் ஏன் எடுக்க முடியல அப்படின்னு பார்த்தா அவருக்கு தேட்டம் இல்லை. புக்கில் என்னமோ அந்த கருத்துகள் போடப்பட்டு தான் இருக்குது. ஆனால் அதிலிருந்து நம்ம எப்படி அந்த கருத்துக்களை உள்வாங்கிறது, அதிலிருந்து நம்ம எப்படி அழகான ஒரு கட்டடத்தை நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கான தேட்டம் யாரிடத்துல இருந்துச்சோ அவன் அந்த புக்கிலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த ஒரு அழகான பில்டிங்கை கட்டி முடிச்சாப்புல. தேட்டம் இல்லாதவர் என்ன பண்ணல, அதுலேருந்து ஒரு விஷயத்தையும் அவரால் புரிஞ்சுக்க முடியல, தெரிஞ்சுக்க முடியல. அது மாதிரி தேட்டம் இருக்கிற வரையும் அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய இடத்துல இருந்து இல்மு ஞானங்களை வெளியாக்கிட்டே இருப்பான். எப்பொழுது கேட்போர் இடத்துல தேட்டம் குறைகிறதோ, கேட்போர் சோம்பராகி போனாரோ, அப்போ பேசுகிற இடத்துல இருந்து அல்லாஹ் தஆலா என்ன ஆயிரும், வெளியே போயிடுவான். அவர் பாட்டுக்கு ஒரு 4 விஷயம் பேசுவார். அவர் ஏன் பேச அவருக்கும் தெரியாது, நீங்கள் உட்காந்து கேட்டீங்க உங்களுக்கும் தெரியாது. அது பாட்டுக்கு அப்படியே டைம் முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். அதில் எந்த அசலுமே இருக்காது. அது பேசுகிறவருக்கும் அந்த மாணவர்களுடைய கல்வியில் ஏதாவது நம்ம பதிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கணும். கேட்பவருக்கும் உஸ்தாது சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து ஏதாவது ஒன்றை நான் கடைபிடிக்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சின்ன விஷயத்தையாவது நான் என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் அமல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அசம். அதாவது அமல் செய்ய போகிறோமா மாதிரி ஒரு எத்தனையோ பயங்கர சின்ன வயசுலேருந்து கேட்டுட்டு இருக்கேன் பயானு, அதெல்லாம் கேட்டு அமல் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அதாவது 10-11 போக வேண்டியது தான், அப்படி கிடையாது. அந்த எண்ணத்துக்கே எல்லாத்துல கொண்டு தருவோம். நம்ம அசும் வச்சுட்டு ஒரு 2 தடவை செய்வோம், அதுக்கப்புறம் செய்யாமல் பண்ணுறதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் நம்ம ஒரு எண்ணம் வைத்தோம் அல்லவா, அந்த எண்ணத்திற்கான கூலியையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். எனவே நாம் என்ன உஸ்தாதிடத்திலிருந்து பேசக்கூடியவற்றிலிருந்து எதிர்பார்க்கிறோமோ, அல்லாஹ் எனக்கு இப்போ பேசக்கூடிய நபரிடத்திலிருந்து எனக்கு உன்னை பற்றி ஹிதாயா கிடைக்கணும். எனக்கு சில விஷயங்களில் சில கேள்விகளில் சில புரியாமல் இருக்கிறது, புரிதல் சரி கம்மியாக இருக்குது. பேசக்கூடிய இடத்துலேருந்து நீ எனக்கு அதை விலை கொடுறப்பே அப்படின்னு நீ அந்த திரட்டத்தில் துவா கேட்டேன் அப்படின்னு சொன்னால், பேசுறதுக்கு அதை பற்றி தெரியாது தான், ஆனால் அந்த பேச்சில் உனக்கு அதை விளங்கிடும். அல்லாஹ் தஆலா விளங்க வச்சுக்கணும். அப்போ இன்ஷா அல்லாஹ் அதுவும் வச்சுக்கலாமா, எதை நம்ம கேட்குறோமோ அதில் ஏதாவது ஒரு அமல் செய்யணும், ஒரு சின்ன ஒரு விஷயத்தாவது அமல் செய்யணும். இப்போ லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் நாம் வணங்கணும் என்பதை நம்முடைய பெற்றோர்மார்களும் நம்முடைய மக்தப் உஸ்தாது, நம்முடைய சகோதரர்கள்
நம்மை சுற்றி வாழ்ந்த இஸ்லாமிய சகோதரிகள் எல்லாரும் நம்ம கற்றுக்கொள்வது என்ன? அல்லாஹை வணங்க வேண்டும் என்பதை. நம்முடைய ஷேகும் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் மற்றவர்களுக்கும் நம்முடைய ஷேகுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம் வெறும் தக்லீதி ஈமானை நம்முடைய கல்விலே கொண்டிருந்தோம். அதாவது ஒரு காஃபிர் இடத்துல நீ ஏன்பா இந்த உருவத்தை வணங்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? எனக்கு தெரியலிங்க, எங்கள் அம்மா வணங்குறாங்க, நான் அப்படியே வணங்குறேன். சரி, அவங்க அம்மாத்திட்ட போய் கேட்குறோம், நீங்கள் ஏங்க இதை வணங்குறீங்க? இல்லை, எங்களுடைய அம்மாத்தை இதை வணங்கி கற்றுக் கொடுத்தாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டே போவாங்க. அப்படி தான் தொன்று இதுதான் வரும். எங்களுடைய முன்னோர்கள் இதை செய்தார்கள், நாங்களும் அதை பின்தொடர்ந்து அதை செய்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் இதை செய்தார்கள், நாங்களும் அதை பின்தொடர்ந்து இதை செய்கிறோம் என்று அந்த காஃபிர்கள் சொல்லுவார்கள். தன்னுடைய பெற்றோர்மார்கள் தான் வணங்குவதற்கான ஒரு மஅபூதை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அது ஒரு சிலையை, குறிப்பிட்ட ஒரு சிலையை அல்லது ஒரு உருவப்படத்தை தேர்ந்தெடுத்து, இதுதான் உன் இறைவன், இதை வணங்கி என்று என்னை பெற்றெடுத்த என்னுடைய பெற்றோர்மார்கள் கற்றுக் கொடுத்தார்கள், என்னுடைய ஆசிரியர்களும் அதை போதித்தார்கள். எனவே என்னுடைய இறைவனாக நான் இதை தேர்ந்தெடுத்து கொண்டே நான் இதை வணங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு முஷ்ரிக்குகள் சொல்றாங்க, காஃபிர்கள் சொல்றாங்க. நம்முடைய ஈமானை நாம் பரிசீலனை செய்து பார்த்தால் அந்த காஃபிர்களுடைய ஈமானுக்கும் நம்முடைய ஈமானுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியும். நாமளும் என்ன சொல்றோம்? என்னுடைய பெற்றோர்மார்கள், என்னுடைய ஆசிரியர் பிறந்தவைகள், எனக்கு நான் வணங்குவதற்கு ஒரு இறைவனாக எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தது இந்த அல்லாஹ் என்ற ஒரு ஜாத்தை. என்னுடைய பெற்றோர்மார்களும் என்னுடைய ஆசிரியர்களும் இதை வணங்கினார்கள், அதை நான் பார்த்தேன், அதை நான் வணங்குகிறேன். அவருடைய பெற்றோர்மார்களும் ஆசிரியர்களும் அதை பார்த்தார்கள், அதை பார்த்து எனக்கு அதை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுக்கு மேல் அப்படின்னு சொல்லி இதே தானே அவங்கள்ட்ட இருக்குது, நம்மகிட்ட இருக்குது. என்ன வித்தியாசம்? அவர்களும் தன்னுடைய ஆபாக்கள் முன்னோர்கள் செய்ததை செய்கிறார்கள், அந்த சடங்குகளை, அந்த சம்பிரதாயங்களை, அனுஷ்டானங்களை செய்கிறார்கள். நாமும் அதே போன்று செய்கிறோம். என்ன வித்தியாசம் இதிலே நாம் கண்டுவிட்டோம்? அதை நாம் தெரியாமலே நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில் ஷேகுமார்கள் அல்லாஹு தாலா நாம் கேட்காமலேயே நமக்கு அருளாக அவன் பிச்சையாக கொடுத்தான். கொடுத்து தக்லீதியான வெறுமனே முன்னோர்களை பின்பற்றி நாம் அந்த வழியிலே சென்று கொண்டிருந்த இந்த தக்லீதி ஈமானை தஹ்கீகி ஈமானாக நம்முடைய கல்பில் அல்லாதான் என் இறைவன் என்ற உறுதியை உள்ளபூர்வமாக நம்முடைய ஷேகமாக நமக்கு விதைத்து கொடுத்தார்கள். அல்லாஹ்வை ஏன் நீ வணங்குற? அல்லாஹை வணங்குவதற்கான காரணம் என்ன? அல்லாஹை மட்டும் ஏன் நீ வணங்க வேண்டும் என்ற கேள்விகளை நம்மளுடைய கல்விலே ஷேகமார்களை எழுப்பி அதற்கான பதிலையும் ஷேகமார்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ தேவையை பூர்த்தி செய்யவன், ஒருவனை நாம் வணங்குவதற்கு தகுதியானவனாக நாம் பாவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். தேவையை பூர்த்தி செய்பவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவனாக இருப்பான். அப்ப எந்த ஒருவன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருப்பான்? தனக்கு எந்த தேவையும் யாருக்கு ஏற்படாதோ, யாருக்கு ஒரு அணு அளவு தேவையும் தனக்கு ஏற்படாதோ அவன்தான் பிறருடைய தேவையை பூர்த்தி செய்வான். தனக்கே ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிற பொழுது அந்த தேவையோட சமயத்தில் என்னதான் அவன் அடுத்தவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை அவனுக்கு ஏற்படுமா இல்லையா? அப்ப தனக்கு அணு அளவும் அவனுக்கு எந்த தேவையும் இல்லாதவன் தான் பிறருடைய தேவையை அவனால் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம ஷேகம் கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி உலகத்துல எந்த வஸ்துவை ஆராய்ந்து பார்த்தாலும் எல்லா வஸ்துவுக்கும் ஏதாவது ஒரு தேவை ஏதாவது ஒரு வகையில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அருகான் இருந்துட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு நொடியும்
ஒவ்வொரு அணு நேரமும் மனிதரிடத்திலே, ஜமாதாத்திலே, நபாத்தாத்திடத்திலே, ஹயவானாத்துகளிடத்திலே தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்பொழுதுதான் நம்முடைய ஷேഖ்மார் நம்ம காட்டி தருகிறார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு தஆலா ஒருவனாக இருக்கிறான். அல்லாஹு சமது, அவன் தனித்தவனாக இருக்கிறான், அவன் தேவையற்றவனாக இருக்கிறான். லம் யலிது வலம் யூலத், அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாரால் பெறப்படவும் இல்லை. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், இன்னும் அவனுக்கு எந்த ஒரு வஸ்துவும் ஈடு இணையாக ஆகிவிட முடியாது என்று நம்முடைய ஷேഖ்மார்கள் குர்ஆனுடைய ஆயத்துகளை கொண்டும் ஹதீஸுகளை கொண்டும் நமக்கு அல்லாஹ்வுடைய தன்மைகள் நமக்கு காட்டித் தருகிறார்கள். நாம் அதுவரை நம்ம நிறைய குர்ஆன் ஓதியிருப்போம், நிறைய தர்ஜுமா படிச்சிருப்போம், நிறைய தஃசீர் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் ஷேഖ்மார்கள் அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவத்தை பற்றிய விஷயங்களை பேசி அதற்கான குர்ஆன் ஆயத்துகளை எடுத்து சொல்லும் பொழுது அந்த ஆயத்து என்னுடைய வாழ்க்கையில் திரும்பி புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும். பல முறைகளை கேட்டிருப்போம், பல முறைகள் அதை ஓதி மனனம் செய்திருப்போம். ஆனால் ஷேഖ்மார்களுடைய நாவிலிருந்து அந்த ஆயத்து வெளியாகும் பொழுது எப்படி இருக்கும், அது திரும்பி உன் வாழ்க்கையில் புதுசாக குர்ஆன் இறங்கி புதுசாக ஒரு ஆயத்து வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்களுடைய நம்ம கல்வியில் இறக்குவாங்க அந்த ஆயத்தை. அப்போ நம்முடைய ஷேഖாய் நம்ம கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹு தாலா தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்கிறான்மா. அல்லாஹு தாலா தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்கிறான். எந்த ஒரு மாற்று மத சகோதரர்களும் அவங்க வணங்குறாங்கல்ல, அவர்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்கள் தன்னை வணங்கு என்று எந்த ஒரு இடத்துலையும் அவங்க போதிக்கவே இல்லை. மாற்று மத சகோதரர்கள் வணங்குறாங்கல்ல, அவர்கள் எதை வணங்குகிறார்களோ அந்த தெய்வங்கள் தன்னை தான் வணங்க வேண்டும் என்று எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை, எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னை நீ வணங்கு அப்படின்னு சொல்கிறான். என்னை நீ வணங்குன்னு சொல்கிறானே, வணங்குவதற்கான தகுதியையும் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான், இன்னனி அனல்லாஹ், திட்டமாக நானாகிய நானே அல்லாஹ்வாக இருக்கிறேன். லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேறு இலாஹ கிடையாது அப்படிங்கிறான். தர்ஜுமா எடுத்து பார்த்தா என்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது. ஃபஅபுதுனி, என்னை வணங்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க தர்ஜுமால. நாமளும் அதான் படிச்சுட்டு போனோம். ஆனால் இவ்வாறு நாம் மறுத்த வைத்தோம் என்று சொன்னால் அந்த வார்த்தை வீணான வார்த்தையாக மாறி போய்விடும் என்று நம்முடைய ஷேഖ்மார் நம்ம காட்டி கொடுத்தாங்க. ஏன்னா ஒருத்தன் தன்னை டாக்டர்னு சொல்கிறான், நான் மருத்துவருங்க நான் அப்படின்னு. ஏங்க மருத்துவர்? நான் மருத்துவர், எனவே நான் மருத்துவராக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் வச்சுக்கோங்களேன். அதில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா? ஏங்க நான் 5 வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேங்க, 5 வருஷம் இந்த காலேஜில் விநாயகா மிஷனில் 5 வருஷம் நான் எம்பிபிஎஸ் படித்து இப்போ தான் கிராஜுவேட் ஆகி வந்திருக்கிறேன். அது 2 வருஷம் வேறு நான் சீனியர், நான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சு 7 வருஷம் கிட்ட நான் வேலை செஞ்சு இப்போ தான் நான் கிளினிக் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படி சொல்லும்போது இப்போ தான் அதான் டாக்டர் நான் சொல்கிறேன். அப்படிங்களா, சரி சரி, இப்போ நான் டாக்டர் நம்ம அப்படின்னு சொல்ல விட்டுட்டு நான் டாக்டர், எனவே டாக்டராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதில் ஏதாவது ஒரு லாஜிக் புரிதல் இதில் அது ஏதாவது இருக்குதா? இருக்காது, இருக்க முடியாது. அதில் அப்புறம் இன்ஜினியர் எடுத்துக்கிறோம். ஏங்க பில்டிங் கட்டணும், ஒரு இன்ஜினியர் நாங்கள் வர சொன்னோம், நீங்கள் இன்ஜினியராங்க நீங்கள், நான் எப்படி நீங்கள் இன்ஜினியர் உங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் இன்ஜினியர் எனவே நான் இன்ஜினியராக இருக்கிறேன், நான் இன்ஜினியர் எனவே நான் இன்ஜினியராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன இதெல்லாம் இந்த லாஜிக்காக தெரியுதா? அது எப்படி சொல்ல லாஜிக்காக இருக்கும்? என் காலேஜுக்கு 4 வருஷம் இன்ஜினியரிங் சிவில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய சைட்டுக்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணி
நிறைய இன்ஜினியரிங் கூட வந்து பெரிய பெரிய இன்ஜினியரிங் கூட வந்து அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சு பல பில்டிங்கை கட்டி முடித்து இப்போ தாங்க நான் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனலாக இன்ஜினியரிங் ஆரம்பிச்சிருக்கிறேன், அதெல்லாம் நான் இன்ஜினியரிங் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி, அப்படிங்களா, சரி சரி அப்போ தான் நம்ம ஏற்றுக்குவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், குர்ஆன்ல ஒரு ஆயத்தை நம்ம வாசிக்கிறோம், தர்ஜுமாவும் தெரியுது, அதை பற்றி சிந்தனை நம்மிடத்தில் இல்லாத காரணமாக அப்படியே போயிடுறோம். இன்னனி அனல்லா, திட்டமாக நானாகிய நானே அல்லாஹ்வாக இருக்கிறேன், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாருமே இல்லை, ஃபஅபுதுனி, எனவே என்னை வணங்கு. வணங்குவதற்கு தகுதியான எனக்கு தவிர யாரும் இல்லை, அதனால் என்னை வணங்கு அப்படின்னு சொன்னால் என்ன இதில் கருத்து வந்துச்சு? இதில் கடவுள் என்னை தவிர யாரும் என்ன, அந்த கடவுள் என்ன வணங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன லாஜிக்கே இல்லையேங்க. அப்படிங்கும்போது தான் நம்முடைய ஷேഖமாக நமக்கு அந்த இல்மை கொடுக்கிறார்கள். இலாஹுக்கா மானா என்பது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு வஸ்துவின் அளவு தேவைகளையும் சக்கா சொல்லுவாங்க, சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளையும் சதாவும் அந்த வஸ்துவுடன் ஐனாக இருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்லா. அப்ப அந்த தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய அந்த தன்மை, அதற்கு பேர் தான் உலூஹியத் என்பது. அல்லாஹ் இலாஹ் என்று சொல்லி அந்த தேவையை பூர்த்தி செய்யும் தன்மையை தான் நாடுறான் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இப்போ அர்த்தம் தெரியுது, தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை என்னிடத்தில் மட்டுமே இருக்கிறது. ஃபஅபுதுனி, எனவே என்னை நீ வணங்கு, எனவே என்னை நீ வணங்கு. தேவையை பூர்த்தி செய்வதன் காரணமாகத்தான் நாம் அல்லாஹை வணங்கி கொண்டிருக்கிறோம், அல்லாஹை நாம் வணங்க வேண்டும் என்று நம்முடைய ஷேഖுமார் நம்ம கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ தன்னை வணங்குவதற்கான தன்மையை அல்லாஹ் தஆலா பறைசாற்றும் பொழுது முதல் தன்மையாக, முற்றிலும் ஒரே தன்மையாக அல்லாஹ் தஆலா பறைசாற்றுவது என்னது? நான் உங்களுடைய எல்லா தேவைகளையும் நான் தான் பூர்த்தி செய்கிறேன், அந்த தேவையை பூர்த்தி செய்வதன் காரணமாக ஃபஅபுதுனி, நீ என்னை வணங்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மையில் நாம் அல்லாஹவை தவிர வேறு எந்த ஒரு வஸ்துவையும் எந்த ஒரு சிருஷ்டியையும் அல்லாஹுக்கு நாம் இணையாக்கி விடவே கூடாது. ஆனால் எப்படி இருந்தோம், ஒவ்வொரு தேவையை பூர்த்தியாகும் பொழுதும் அந்த சூரத்திலிருந்து அந்த சூரத்தை தான் பூர்த்தி செய்து நம்ம வச்சுக்கணும். உணவு சாப்பிட்றோம், கொஞ்சம் கம்மியாயிருச்சுனாலே இல்லை எனக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் தேவை இருக்குது, இதை விட கம்மியாக இதை விட, அதாவது அது போதுமான அளவு தான், இருந்தாலும் அதிகமாக சாப்பிட்டா தான் எனக்கு வயிறு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்றது, கொஞ்சம் சேர்த்து தூங்குறது. காரணம் என்ன? இது அல்லாஹ் தான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான், இதெல்லாம் ஒரு சபபு தான் அப்படின்னு நம்ம எப்போ விளங்குறோமோ, அவர் ஒரு கவலம் பெருச்சு ஒரு கவலம் சாப்பிட்டாலும் அவருக்கு போதுமானது தான். சஹாபாக்கள் இருக்காங்களே, ஐஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, பல நாட்கள் எங்களுடைய வீடுகளிலே அடுப்பு எரியாமல் இருந்திருக்கிறது, கிட்டத்தட்ட 3 நாட்கள் வரை உணவு சமைப்பதற்காக வேண்டி எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் அடுப்பு எரிக்காமல் இருந்திருக்கிறோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்போ என்ன செய்வீங்க அம்மா, என்ன செய்வீங்க அம்மா, எப்படி நீங்கள் உயிர் வாழுவீங்க அப்படிங்கும்போது, அஸ்வதைன்களை கூட நாங்கள் உயிர் வாழுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அஸ்வதைன்னா என்னது? பேரித்தம்பளமும் தண்ணீரும், இதான் அஸ்வதைன்னு சொல்லுவாங்க. வெறும் பேரிச்சம்பளமும் தண்ணீரை வைத்து கொண்டு மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழித்து கொண்டிருந்தோம் அப்படின்ட்டு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அதிகமான போர்க்களங்களில் பத்ர் போர் எடுத்துக்கலாமே, பத்ர் போர்க்களங்களில் சஹாபாக்கள் நோன்பு வச்சுருந்தாங்க, பசியும் பட்டினியுமாக இருந்தாங்க. அவங்க சொல்லியிருக்கலாமே, யாரை சொல்லுங்க பாருங்க சாப்பிடவே இல்லை, ஏற்கனவே நோன்பு வச்சுட்ருக்குறோம், இதில் வேறு போர் கூப்பிட்டு வந்துட்டீங்க, எப்படி போர் செய்கிறது, ஏதாவது சாப்பிட்றதா கொடுங்க, அல்லாடுறத துவா செஞ்சு சாப்பிட்றத வர வைங்க, சாப்பிடும் தெம்பாக இருக்குமே, அப்போ போய் சண்டை போடலாம்.
இருக்கிறது 313 பேர், அங்கே 1000 பேர் இருக்கிறாங்க. பாலைவன வெயில் வேற, நம்மக்கிட்ட எந்த ஆயுதங்களும் இல்லை, பாதுகாப்பதுக்கு எந்த விதமான ஷீல்டு எதுவுமே கிடையாது, கேடைகளும் கிடையாது. அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது, சாப்பாடு இருக்குது, தண்ணி இருக்குது, உறக்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எப்படி போய் போர் செய்கிறது அப்படி போய் சஹாபாக்கள் கேட்டாங்களா? ஏன்னா அல்லாஹு தஆலா தான் இலாஹ் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஊட்டிட்டாங்க. எதுவுமே இல்லைனாலும் அல்லாஹு தஆலா எந்த காரியங்களும் இல்லை என்றாலும் அந்த போரிலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா முடிவு செய்துவிட்டால் அந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது. போரிலே ஜெயிப்பதற்கு எல்லா விதமான காரியங்களும் எதிரிகளிடத்தில் இருந்தும் அல்லாஹு தஆலா எதிரிகள் தோற்கப்பட வேண்டும், எதிரிகளிடத்திலே 70 நபர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா முடிவு செய்துவிட்டால் சாதகமான எல்லா காரணங்களும் அவரிடத்தில் இருந்தாலும் கூட அவர் தோற்றுதான் போவார்கள். காரணம் என்ன? தேவை என்பது அந்த சபபின் மூலியமாக, உணவின் மூலியமாகவோ, ஆயுதங்கள் மூலியமாகவோ, போர் தந்திரங்களின் மூலியமாகவோ தேவை என்பது பூர்த்தியாகாது. தேவை என்பது அல்லாஹ்விட தான் பூர்த்தியாகும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் ஊட்டிட்டாங்க சஹாபாக்களுக்கு. அது உள்ளத்தில் ஊறின பிறகு சஹாபாக்களுக்கு அது எந்த பயமும் இல்லவே இல்லை. நபி சொன்னால் அதை செய்யணும், அவ்வளோதான். அது அப்படி இருக்கணுமே, இப்படி இருக்கணுமே, அது அப்படி இல்லையே, அப்படி செஞ்சு என்ன செய்யறது, அதெல்லாம் அந்த காரணத்தெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க சஹாபாக்கள். போய் இல்லைப்பா, இப்போ என்ன உஹது போரில் ரசூலுல்லாவை தாக்குறதுக்கு சஹாபாக்கள்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேடயமாக நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 100-200 அம்புகளுக்கும் மேலே அபூ தல்ஹாவுடைய உடலில் குத்தப்படுது, உடல் அனைத்தும் சல்லடையாக்கப்படுது. அப்பையும் அந்த அபூ தல்ஹா நாயகத்துடைய கேடயமாக இருந்து தன்னுடைய உடலை நாயகத்துடைய கேடயமாக ஆக்கி, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய நபிக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற அந்த எண்ணம் எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு? வரணுமா இல்லையா எண்ணம்? என்னதான் பாசம் இருந்தாலும் நேசம் இருந்தாலும் தன்னுடைய உயிரை கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. ஒரே நொடியில போகுதுன்னா பரவாயில்லை, அவன் பாட்டுக்கு எப்போ அம்பு விடுறானே தெரிய மாட்டேங்குது. விடுற ஒவ்வொரு அம்பு முதுகுல குத்துது. 100க்கு மேலே அம்பு குத்திருச்சு, கொஞ்சம் நவந்துக்கலாமே, இதுக்கு மேலே 100 அம்பு நான் வாங்கிட்டேன், நம்பி எதுக்கு மேலே தாங்க முடியாது, நான் நவந்துக்கிறேன் கிடையாது. என்னுடைய உயிர் போகிற வரைக்கும் நான் அப்படியே நிற்கிறேன், உங்களுக்கான கேடயமாக நான் இருக்கிறேன். அப்படி எப்படி மாறி போனாங்க? இந்த அம்பு எத்தனை 1000 அன்பு என்னுடைய உடலை தொலைத்தாலும் நான் ரூஹ போகணும்னு அல்லாஹ் முடிவு செஞ்சு தான் போகிறேன். என்னுடைய தேவை ஒவ்வொன்றும் அல்லாஹ்வின் மூலியமாகத்தான் நிறைவேற்றப்படுகிறது. நாஃபி அல்லாஹ் தான். எனக்கு ஒரு சிறிதளவேனும் ஒரு துன்பம் விளைவிக்க வேண்டும் என்று சொன்னாலும், எனக்கு ஒரு சிறிதளவேனும் ஒரு நன்மை எனக்கு விளைவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அது அல்லாஹ்வின் மூலமாகத்தான் எனக்கு இன்னுமே தவிர இந்த அம்பின் மூலியமாக, இந்த வாழ்க்கையின் மூலியமாக எனக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாது அப்படிங்கிற உறுதியான எண்ணம் சஹாபாக்கள் இருந்துச்சு. அதான் இப்போ நின்ட்டாங்க, போய் அதான் அப்படியே போய் நின்ட்டாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூட்டி தந்த இல்ம் என்பது, அந்த இல்மை தான் நம்ம ஷேഖமார் நமக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த இல்மை தான் ஷேഖமார்கள் நமக்கு ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலேயும் காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்பது கால சஹாபி கால அஸ்ஹாபுனா என்பது போதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. போதிக்கப்பட்டு தான் இருக்குது. பள்ளப்படையிலையும் போதிக்கப்படுது, வேலூர்லேயும் போதிக்கப்படுது, சென்னையிலையும் போதிக்கப்படுது, டெல்லியிலையும் போதிக்கப்படுது. என்னான்ட்டு காலல்லா கால அஸ்ஹாபுனாண்டு கால ரசூலுல்லாஹ் அப்படின்னு எல்லா இடத்தையும் போதிக்கப்படுது.
ஆனால் ஹால ரசூலுல்லான்னு ஒன்று இருக்குது. கால ரசூலுல்லா மாதிரி ஹால ரசூலுல்லான்னு இருக்குது. ஹாலு ரசூலுல்லான்னு ஹாலு அஸ்ஹாபுன்னு ஒன்று இருக்குது. அது இங்கே தான் போதிக்கப்படுது. தமிழ்நாட்டிலேயே நமக்கான ஹால் ரசூலுல்லாவும் ஹால் அஸ்ஹாபுனாவும் எங்கே போதிக்கப்படுது? இங்கே தான் போதிக்கப்படுது. அந்த ஹாலை கொண்டு வரது நம்ம ஷேகுமாக நமக்கு இவ்வளவு பயிற்சிகளை, அவர்கள் இவ்வளவு தியாகங்கள் நமக்கு செய்கிறாங்க. எவ்வளவு செலவுகள் ஒரு மதரசா நடத்தணும்னா, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு எதிர்ப்புகள், இதெல்லாம் தாண்டி எப்படியாவது என்னுடைய முறிதை 12th படிக்க வச்சிடணும் அப்படி ஒரு ஆசையா, எப்படியாவது என்னுடைய ஒரு முறிதை பிகாம் படித்து வைக்க வேண்டும், அவனை படிப்பா ஒரு பிகாம் கிராஜுவேட்டாக ஆக்கிவிட வேண்டும் என்ற ஒரு ஆசை ஷேகமாக இருக்கு. அப்படி அதனாலயா எம்காம் படிக்க வைத்து விட வேண்டும், பிபிஏ படிக்க வைத்து விட வேண்டும், ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியினுடைய முறிதல் எல்லாம் வேலை செய்ய வேண்டும், சவுதி அரேபியாவில் 1.5 லட்சத்திற்கு வேலை செய்ய வேண்டும் என்னுடைய முறிதல் எல்லாம், அப்படிங்கிற ஒரு அந்த வெறியினால நம்முடைய ஷேகுமார்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த பாஷை அடைஞ்சிட்டு இருக்காங்களா? அரபியை கற்றுக்கிட்டு நல்லா ஸ்போக்கன் அரபியை கற்றுக்குங்க. கற்றுட்டு போய் என்ன பண்ணுங்க? அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, 50,000 1 லட்சம் தரான சம்பளம், நல்லா வேலை செய்யுங்க. அதனால் என்னுடைய முறிதுடைய ஒவ்வொரு கல்விலையும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா பதிய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நம்முடைய ஷேகம் உழைத்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது 60 பேர் 70 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தருடைய கல்வியாவது ஒருத்தர் கேட்கலாம், சட்டம் பண்ணுறான் சர்க்கார், இவன் சட்டம் முடிய சர்க்கார், என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் சர்க்கார், அவன் அமுச்சுட்டுருங்க சர்க்கார் அப்படின்னு கோவம் வருது தான். ஆனால் யாருக்கு அல்லாஹ் ஒத்தாலும் எப்போ அந்த கலிமாவுடைய அந்த லட்சத்தை கொடுப்பான்னு தெரியாது. கலிமாவுடைய இன்பம் யாருடைய கல்வியில் பதிஞ்சிருச்சோ அதுக்கு பின்னாடி அவருடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அந்த அசைவுகள் எல்லாமே மாறி போயிடும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி கிளம்புனாங்க? இந்த ரசூலை வெட்டுறேன், ரசூலை கொல்லாம நான் வரமாட்டேன், 100 ஓட்டம் எனக்கு தான், ரெடி பண்ணி வச்சுங்க, புக் பண்ணிடுங்க. அதை அந்த 100 செந்திர ஓட்டைகளும் அபுலஹபே இவர் அந்த 100 ஓட்டம் எனக்கு தான் அப்படின்னு புக் பண்ணிட்டு வெட்டுறதுக்கு போயிட்டு இருக்காங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு. ஆனா طه ما أنزلنا عليك القرآن لتشقى ஆயத்து ஓதுறாங்க, குர்ஆன் ஆயத்தை கேட்குறாங்க, உள்ள மாறி போச்சு, கலிமா கல்புக்குள்ள வந்துருச்சு. ரசூலுல்லாவை வெட்ட வந்த அந்த கரங்கள், ரசூலுல்லா மூத்தா போயிட்டே யாராவது சொன்னா அவனை சும்மா விட மாட்டேன், அவன் தொலை நான் துண்டிச்சிருவேன். ரசூலுல்லா மூத்தா போயிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. யாராவது ரசூலுல்லா இந்த உலகத்தை பூலோகத்தை விட்டு மறைந்து விட்டார் என்று சொன்னால் அவனுடைய தலையை நான் துண்டித்து விடுவேன் என்று சொல்லும் அளவுக்கான மிகப்பெரிய காதலராக மாற்றியது அந்த கலிமா தான். கலிமா உள்ள வர வரைக்கும் பயங்கரமான சேட்டை நடக்குங்க. உள்ள வந்துருச்சு, அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த கலிமாவுடைய மாயாஜாலம் வேற மாதிரி இருக்கும். இவரா அப்படி, இவரு இப்படி மாறி போனாரா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட முறிதுமார்களுடைய ஒரு நபர் அவர் சொல்றாரு, காலேஜ் நான் படிச்சுட்டு இருந்தேன், அவர் எப்படி ரெடி ஆவாருன்னு சொன்னா 7 நாளைக்கு அவங்களுக்கு அத்தா கிடையாது, அம்மா மட்டும்தான், அம்மா சம்பாதிதான் அவங்க காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போடுறாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் ஷூ போடணும், அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் வாட்ச் கட்டணும், அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் கண்ணாடி போடணும். அது மாதிரி 7 நாளைக்கு 7 ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி எல்லா செட்டும் பயன்படுத்துவாங்க அவர். அதே போல் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. பெற்றோர்களை ரொம்ப உதாசீனப்படுத்துறது, தாயை ஊதாரித்தனமாக சுற்றுறது, செலவு செய்கிறது என்று சுற்றி கொண்டிருந்த நான் என்னுடைய ஷேഖிடத்தில் நான் முறிது வாங்கினேன். என்னுடைய ஷேഖுடைய கலிமாவின் போதனை நான் கற்று அதன்படி என்னுடைய வாழ்க்கையை அமல் செஞ்சேன். எல்லாம் காஃபிராக இருக்கிறவங்க, குடும்பமே காஃபிர்.
என்னுடைய செயலை பார்த்தே என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். என்னுடைய செயலின் காரணமாக நான் என் கண்ணால் நேரில் பார்த்த நபருடைய அந்த ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய செயலை பார்த்தே இப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி நான் அப்படியே மாற முடியுமா? ஏதோ ஒன்று ரெண்டு காரியத்தில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா சரிங்களா, அப்படியே மாறி போயிட்டானே. தாயோடைய அப்படி தாய்க்கு பணிவிடை செய்யறதுன்னு எனக்கு எதுவுமே வேணாம், இனிமேல் கிழிஞ்சு போன செருப்பு இருந்தாலும் நான் போட்டு காலேஜுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மாறி போயிட்டாரு. அதை பார்த்து அவங்க அம்மா முஸ்லீம் வராங்க, மாமா முஸ்லீம் ஆகிறாங்க, குடும்பமே முஸ்லீம், அவங்க அத்தா முஸ்லீம் ஆகிறாங்க, எல்லாரும் முஸ்லீம் ஆகிறாங்களே, அவ்வளோ பேர் முஸ்லீம் ஆனாங்க. காரணம் என்ன? உள்ளுக்குள்ள அந்த ஒரே நபருக்குள்ள ஷேக்கு களிமா நுழைச்சிட்டாங்க. அந்த களிமா பற்றி எரியும் ஜாலையாக இருக்கிறது. அது கிட்டுக்கு போகிற எல்லாத்தையுமே அது பற்ற வச்சிருது. எல்லாத்தையுமே அது கிட்ட போகிற எல்லாத்தையுமே அது பற்ற வச்சிருது. அது காஃபிர் முஸ்லீம்லாம் பார்க்காது, முஸ்லீமையும் பற்ற வைக்க காஃபிரும் பற்ற வச்சுட்ரும். பத்திக்கிச்சுன்னா அவ்வளோதான், போகவே போகாது, தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அது மாதிரி நம்முடைய கல்விலேயும் ஈமான் களிமா என்ற அந்த கங்கு சாம்பல் மூடப்பட்டிருக்குது. நெருப்பு எரிஞ்சு முடித்த பிறகு கங்கு உள்ள அந்த நெருப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும், அந்த சூடு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் மேலே ஒரு சாம்பல் போர்வை அது மேலே போற்றப்பட்டிருக்கும். அதனால என்ன, அது வெளியே அதோடைய நெருப்பு சூடு தெரியாது, சூடே தெரியாது, அப்படியே அமைதியாக இருக்கும், தணிஞ்ச மாதிரியே, எதுவுமே சூடே இல்லாமல் தணிஞ்ச மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊதுகுழல் எடுத்துகிற சொல்லுவாங்க, எப்போ அந்த கொலை எடுத்துகிட்டு வைப்பானு எடுத்துகிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சோண்டு சொல்லி வச்சுவிட்டு ஊதுவாங்க. ஊதினோடனே என்ன ஆகும், அப்படியே பற்றிட்டு எரியும். அது மாதிரி நம்முடைய ஈமான் பவர்ஃபுல்லான ஈமான் தான் உள்ளே இருக்குது. ஆனால் என்ன, மேலே நிறைய சிருஷ்டிகளை நம்ம நிறைய இலாகுகளை உள்ள அந்த சாம்பலாக போட்டு நல்லா மூடி வச்சுருக்கிறோம். அந்த ஈமானுக்கு மேலே மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருக்கிறோம். நம்முடைய சேகமாக என்ன பண்ணுறாங்க, ஊதுகோல் எடுத்துகிட்டு உப்புன்னு ஊற்றுறாங்க, சிருஷ்டிகள் எல்லாத்தையும் கலைச்சிடுறாங்க. உள்ளே இருக்கிற ஈமான் என்ன பண்ணுறாங்க, வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு கொஞ்சம் சுளிகளை போட்டு பற்ற வச்சுட்டா என்ன ஆயிரும், அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு பற்ற ஆரம்பிச்சு, எரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஊற்ற தேவையில்லை, அது பாட்டுக்கு எரிய ஆரம்பிச்சு. அதான் சேகமருடைய வேலையாக இருக்கு. அப்போ நம்முடைய வேலை என்ன, ஷேகுமார்கள் நமக்கு எந்த காரியத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்களோ அதை நாம் பின்பற்றுவதும் நம்முடைய வேலையாக இருக்கணும். சதாவும் நம்முடைய எந்த தேவை பூர்த்தியாகும் பொழுதும், அது உணவிலே பூர்த்தியானாலும், உடையிலே பூர்த்தியானாலும், ஆடையை கொண்டு பூர்த்தியாகுது, உறக்கத்திலே தலையணைகளை கொண்டு, போர்வைகளை கொண்டு பூர்த்தியானாலும், சின்ன சின்ன காரியத்திலிருந்து பெரிய பெரிய காரியம் வரை எல்லாத்திலேயும் இந்த வஸ்துவிலிருந்து அல்லாத தேவை பூர்த்தி செய்கிறான் அப்படின்னு பார்க்கறத நம்மளுடைய முதல் வேலை. அதை முதல்ல நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். எந்த ஒரு வஸ்துவும் அல்லாஹு தாலா அந்த வஸ்துவின் மூலம்தான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறான். அந்த வஸ்து சுயமே அதற்கு உலூஹியத் என்பது தேவை பூர்த்தி செய்யும் தன்மை என்பது இந்த வஸ்துவுக்கு கிடையாது என்ற எண்ணம் நம் கல்வியில் ஆணித்தனமாக பதியணும். வெறும் அறிவின் ரீதியாக மட்டும் இருக்கக்கூடிய அந்த கல்வி என்பது உணர்வின் ரீதியாக மாறணும். உணரும் அந்த கல்வியை அறிந்து கொண்டோம், அல்லாத அந்த தேவையை பூர்த்தி செய்கிறாங்கிற கல்வியை அறிந்து கொண்டோம், ஆனால் அதை உணரணும். அவன் தான் தேவையை பூர்த்தி செய்கிறாங்கிறத உணரணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதிகமாக ட்ரைனிங் எடுக்கணும். ஒவ்வொரு வஸ்துவை பயன்படுத்தும் பொழுதும், ஒவ்வொரு வஸ்துவை பார்க்கும் பொழுதும், ஒவ்வொரு விஷயத்தை கேட்கும் பொழுதும் இந்த செவின் மூலியமாக அல்லாஹ் தேவை பூர்த்தி செய்கிறான். அந்த சப்தத்தின் மூலியமாக அல்லாஹ் தேவை பூர்த்தி செய்கிறான். இந்த சூரத்து எந்த தேவையும் எனக்கு பூர்த்தி செய்யவே முடியாது. இந்த சூரத்தினுடைய கூவத்தை அல்லாஹ் தான் கொடுத்துருக்கிறான். இந்த சூரத்தை மௌஜூதாக்கி வச்சிருக்கிறது அல்லாஹ் தான். இந்த சூரத்துக்கு ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம் எல்லா தன்மைகளையும் அல்லாஹ் தான் அவன் அந்த சூரத்தோட ஐனாக இருந்து விளையாடி கொண்டிருக்கிறான்.
என்ற அந்த ஷேகுமார்கள் கற்றுக் கொடுத்த இந்த ஞானங்களை நாம் எந்த அளவு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தோமோ அந்த அளவுக்கு உணர்ந்து அதை நாம் தேர்ச்சி ஆனோம் என்று சொன்னால் நம்முடைய ஷேகுமார்கள் நம்மை தேர்ந்தெடுத்ததுக்கான ஒரு வெற்றிகரமான ஒரு மாணவர்களாக முறிதாக நாம் மாறுவோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கும் வருவது புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.